மதிவாணன் சார், இதில் நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? தாவேகா ஆட்சி சாத்தியமா அப்படின்றதுக்கான லாஜிக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குதா? வெறும் கூட்டணி கிடையாது, ஸ்டார் கேண்டிடேட் கிடையாது, விஜய் மட்டும்தான் அங்கே ஸ்டார் இமேஜ் அப்படின்றப்போ திமுக அதிமுக அப்படின்ற எதிர்ப்பு புள்ளியிலிருந்து ஆட்சி மாற்றத்தை நோக்கி தாவேகா ஆட்சியை கட்டமைக்கணும் அப்படின்ற இடத்தை நோக்கி நகர்ந்துட முடியுமா? இந்த கேள்விக்கு நான் வர்றதுக்கு முன்னால் இந்த அமைச்சரவை பட்டியலை வெளியிட்டு நடக்கும் விவாதம்னு ஒன்று போட்டிருக்கீங்களே உபத்தலைப்பு, அதை பற்றி நான் சொல்லிட்டு வரலான்னு. ஏன்னா இதை பற்றி செய்தியாளர்களே ஆதவ் அர்ஜுனா கிட்ட கேட்டாங்க. இது மட்டும் இல்லை, 4ஆம் தேதி விஜய் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் ஆகிறாராம, இந்த கேள்வியும் கேட்டாங்க அவர்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், ஆமாம் அவர் ராக்கெட்டில் 3க்கு போக போகிறாரு, அண்ணா அறிவாலயத்தில் தான் ராக்கெட் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற சொன்னார். அதாவது இன்றைக்கி வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சுக்கிட்டு என்ன ஒன்றா பண்ணலான்ற மாதிரி ஆகிப்போச்சுங்க நிலமை. ரீகன், அதாவது ட்ரம்ப் வந்து டீ போட்டு கொடுக்குற மாதிரி, மோடி வந்து வடை சுடுற மாதிரிலாம் நம்ம படம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து தாவேகா பெயரில் தாவேகாவை சிறுமைப்படுத்த, தாவேகாவுக்கு வந்து அறிவே கிடையாதுயா, ஓட்டே எண்ணலை, இன்னும் பொட்டியே திறக்கலை, இவனுங்க பாருங்கள் இந்த துறை அந்த அதுவும் புசி ஆனந்துக்கு ஒரு துறை கொடுத்துருக்காங்க. இது மாதிரி அவன் கற்பனை பண்ணி தாவேகா எதிராளிகளால் உருவாக்கப்பட்டு ஐடி விங் சொன்னார் பாருங்க, ஐடி விங் தான் இது அந்த வேலையை பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப மைல்டான ஒரே டவுட் சார், இது அவங்க கட்சியில் வந்து அரசியல் புரிதல் இல்லை, அல்லது வந்து அவங்க வந்து கேம்பெயின் பண்ணலை, அவங்களுக்கு வாக்கு சதவீதம் விழாது, பெண்கள் வாக்கு இவ்வளோ தான் இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு அரசியலை பிரச்சாரத்தை முன் வச்சாங்கன்னா அதில் லாஜிக் இருக்குது சார். அமைச்சரவை பட்டியல்ன்ற அடிப்படையில் உட்பட அவங்க வந்து ஒரு பிரச்சாரம் எதிரணியினரே வச்சுக்கோங்களேன், தாவேகாவுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இருக்காது அபிஷியலா சொல்லிட்டாரு. இந்த இடத்துல ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்னு சொன்னா ஒண்ணு திமுக, அதிமுக, நாதாகா, இவங்க தான் இந்த மாதிரி என்ன நோக்கம் இருக்கும்? என்ன நோக்கம் இருக்கு? நோக்கம் என்னன்னா தற்கூரிகள், அவங்க விஷயம் தெரியாது, அவங்களுக்கு விவரம் இல்லை. அதாவது திரும்ப திரும்ப அதை தாவேகாவை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக மக்கள் மனசில் வந்து ஒரு தாவேகாவை பற்றி என்னையா இது இன்னும் அடின்றதுக்கு பொண்டாட்டே காரணம், இவன் பிள்ளைக்கு எல்கேஜிக்கு சீட்டு வாங்க போயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது வந்து ஒரு சீப் டாக்டிக்ஸுங்க. இது வந்து உண்மை கிடையாதுங்க. முதல்ல அதை ஒரு தலைப்பாக நீங்கள் போட்டதால் நான் சொல்கிறேன். ரெண்டாவது வந்துங்க, நம்ம இவரை பேசினார் இல்லைங்களா, நம்ம பொன் வில்சன், அதில் நான் வந்து அதில் மேஜராக எனக்கு அதில் ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லைங்க. இன்றைக்கி வந்து மோஸ்ட் அன்பிரிடிக்டபிள் எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் இன் தமிழ்நாடுன்றது இந்த 2026 தான். பல வல்லுநர்கள் பல பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டாங்க இது வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல. காரணம் என்னென்னா, எக்ஸ்பெக்டராக விஜய் மாதிரி ஒரு ஆள் வந்துட்டார், அவர் என்ன பண்ண போகிறார், அவருடைய இம்பேக்டே நமக்கும் தெரியாது. ஏன்னா பாஸ்ட் எதுவும் இல்லை, ரெக்கார்டு புதுசாக இனிமேல் அடுத்த எலெக்ஷனில் தான் நம்ம ஸ்டடி பண்ண முடியும். அதனால் வந்துங்க, சாதாரண முறையில் நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சாத்தியம் இருக்குதா இல்லையான்னு இப்போ சொல்ல முடியாதுங்க, அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் கணிசமான வாக்குகளை வாங்கக்கூடிய, கணிசமான சீட்டுகளை வெல்லக்கூடிய தாவேகா இல்ல எனக்கு ஷார்ப்பா சொல்லிடுங்களேன், தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? நான் சொல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்பிரிடிக்டபிள்னு சொன்னா எந்த முடிவும் இப்ப வர முடியாது. அன்பிரிடிக்டபிள்னா இவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குவாங்க, எதிர்கட்சியா வருவாங்க, ஆளுங்கட்சியா வருவாங்க, அதை கணிக்க முடியாதுன்னு சொல்லலாம். அன்பிரடிக்டபிள்ன்றது எந்த அடிப்படையில் சொல்றீங்க? ஆட்சி மாற்றம் நிகழும் என்பது பிரெடிக்டபிள்ங்க என்ன பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்தை யார் நிகழ்த்த போறாங்க? 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இப்ப களத்தில் இருக்காங்க. 4 பேர் இல்ல, 4 நான் கணக்கில் எடுத்துக்கலைங்க. சீரியஸ் கண்டெண்டர் இல்ல, அவர் இருக்கிறாரு. அவர் தவிர கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, ராமதாஸ், சசிகலா, அப்புறம் வேல்முருகன், எல்லாரையும் கணக்கில் எடுத்துக்கலாமா? இல்ல, அதாவது சீரியஸ் கண்டெண்டர். நம்மளே இவரை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். சரி, இப்போ எனக்கு ஒரே ஒரு எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொன்னா அந்த ஆட்சி மாற்றத்தை தாவேகா நிகழ்த்துமா? நிகழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நிகழ்த்தும் நான் சொல்ல. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, அவர் சொல்லும்போது சொன்னார், ஆனால் அவரே வந்து மாநாட்டில் வந்து இவ்வளோ தான் சொன்னாங்க, அது வந்து QR கோடு இல்லாத. நல்லா தெரியும் எனக்கு, ஓட்டர் ஐடியை வச்சு தான் அவங்க வந்து இந்த மிஸ்டு கால் பிஜேபியில் சேர்த்தாங்களே. திமுகவில் கூட ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணாங்க, வீடு வீடாக போய், அதுவே போகஸாக மொபைல் கொடுத்துட்டாங்கன்னு ஸ்டாலின் கோவப்பட்டு திட்டினார். ஸோ இதில் வந்து தெளிவாக உங்களுக்கு ஓட்டு இருந்தால் தான் நீங்கள் மெம்பர் ஆக முடியும் அந்த ஆப்பில் போயிட்டு. ஸோ அதில் எனக்கு கிடைச்ச தகவல்,
ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் 1.5 கோடி 1.5 கோடி வாக்குகள் இருக்குது. இப்போ அந்த மக்கள் பூரா, அந்த உறுப்பினர்கள் பூரா கண்டிப்பாக அவங்களுக்கு தான் போடுவாங்க இப்போதைக்கு. அடுத்த எலெக்ஷன், அதுக்கு அடுத்த எலெக்ஷன், உள்குத்து வெளிக்குத்து மற்ற கட்சிகளில் இருக்கிற வியாதியெல்லாம் வரலாம். ஆனால் இன்னைக்கு அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களும் தே ஆர் டெடிகேட்டட், கமிட்டட் டு மேக் விஜய் சிஎம். அதனால வந்து 1.5 கோடி உறுப்பினர்கள் ஓட்டு அவருக்கு இருக்கு. ஒரு நிமிஷம், அதுலதான் எனக்கு ஒரு டவுட் வருது. இப்போ 1.5 கோடி வாக்காளர்கள் தாவேகாவுக்கு இருக்காங்க, அவங்களுடைய அபிஷியல் ரெக்கார்டு உறுப்பினர்கள் சொல்றீங்க, ஆட்டோமேட்டிக்கலி தே ஆர் வோட்டர்ஸ். இப்போ இதே புள்ளி தானே அதிமுகவுக்கும் இருக்கு, திமுகவுக்கும் இருக்குது. அப்போ 4.5 கோடி பேர் தான் இந்த எலெக்ஷன்ல வாக்களிச்சிருக்காங்க. 1.5 கோடி அப்படின்னு வச்சுட்டா கூட இதுக்குள்ள வந்துருது இல்லையா? மீதி ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க தான் வெற்றியை தீர்மானிப்பாங்க. அதான் நான் சொல்ல வந்தேன், நீங்க வந்து குறுக்கிட்டீங்க. இப்போ 1.5 கோடி வாக்காளர்கள் அவருக்கு பேஸ் அது இருக்குங்க, அதை யாரும் மாற்ற முடியாது, கொண்டு போக முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகவில் 1.5 கோடியா திமுகவில் 1.5 கோடி இருக்கான்ற எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறத வாதத்துக்கு எடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல், பரம்பரையான திமுக குடும்பங்கள், பரம்பரையான அதிமுக, நான் ஒரு 50-100 பேர்கிட்ட கேட்டிருப்போம் மாநிலம் பூரா எனக்கு இருக்கிற கான்டாக்டில். என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த முறை மாற்றி போட்டோங்க, நாங்கள் 9 ஓட்டு எங்கள் ஓட்டு ஃபுல்லாக விசிலுக்கு போட்டோம். நீங்கள் திமுக குடும்பம் தானே, ஏன் எப்படி மாற்றி போட்டீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, இல்லை என் பேரன் என் பேத்தியை ரொம்ப எங்களை நிர்பந்தம் பண்ணிட்டாங்க, இந்த முறை மாற்றம் கொடு. அப்போது இன்றைக்கி திமுகவில் ஓட்டுக்கள் நீங்கள் சொல்கிற 1.5 கோடி இருந்தால் கூட அந்த 1.5 கோடியும் அவங்க கட்சிக்கு விழுந்ததாக எனக்கு தெரியல. அதிமுகவிலும் அதே நிலைமை தான். ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்தது இந்த உரிமை தொகை இருக்குது இல்லைங்களா, அதை எல்லாரும் மறந்துடுறாங்க. அடைந்தவர்கள் பயனாளிகள் எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு வரேன். 1 கோடி பேரை இவங்க வெளியே தள்ளினாங்க. எப்படின்னா 28 மாதம் கழித்து அந்த திட்டத்தை அமுல்படுத்தும் போது தகுதி வாய்ந்தன்னு ஒரு வார்த்தையை சேர்த்து அப்ளை பண்ணதில் 1 கோடியை வெளியே தள்ளினாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நினைப்பு தெரியல, இந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் டிசம்பர் வாக்கில் திருப்பி புதுசாக ஒரு 30 லட்சத்தை சேர்த்தாங்க, தளர்த்தி இளர்த்தி. ஆனாலும் 1 கோடி பேருக்கு பயங்கர கோபத்தில் எரிச்சலில் இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் வந்து தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டு வெளியே தள்ளினாங்க. அதனால வந்து அந்த 1 கோடி பெண்களுடைய வாக்குகள் நிச்சயமாக திமுகவுக்கு போறதுக்கு வாய்ப்பு. இந்த இடத்திட்ட கணிக்க முடியாது தாவேகாவுடைய வாக்குகள் அதனுடைய இடம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதா, அல்லது கணிக்க முடியும், ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நம்பகம் தாவேகாவுக்குள்ள இருக்குது அப்படின்னு எடுத்துக்க முடியாது? அதான் நீங்க சொல்றதுதான், வாக்குகளை இப்ப கணிக்க முடியும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி யாரும் ஓட்டு போடலைங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு கட்சியிலையும் நீங்க காங்கிரஸ் உள்பட, திமுக, அதிமுக, நாம் தமிழர் உள்பட, விசிக உள்பட கடுமையான சேதாரத்தை விஜய் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை தேர்தலுக்கு பிறகு நம்மால் புரிந்து. அதுலதான் முரண்பாடு இருக்கு இல்லையா சார்? நீங்க சொல்றதுல ஒரு பக்கம் 1.5 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, மகளிர் கட்சி உறுப்பினர்கள். அதான் சார், அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வாக்கு செலுத்துற அளவுக்கு இருக்கிறாங்கன்றப்போ அந்த புள்ளி ஒண்ணு, மகளிர் உரிமை தொகையில் ஏற்படுகின்ற அதிருப்தி புள்ளியில ஒண்ணு, பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகள், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய போகக்கூடிய வாக்குகள், இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா கூட மைனாரிட்டி. அப்போ இந்த 4% சார் சொன்ன மாதிரி 100% திமுகவுக்கு போயிட்டு இருந்ததுல இல்ல, இன்னைக்கு 40% மாற்றம் சாத்தியம் தானே சார்? ஆட்சி மாற்றம் ஏன் அதெல்லாம் நிகழணும் இல்ல? இல்ல இதெல்லாம் நிகழணும் இல்ல, இதெல்லாம் நடக்கிற வாய்ப்பு இருக்கு. நான் ஆட்சி மாற்றம் வந்து வராதுன்னு நான் வராதுன்னு சொல்ல, ஆனால் நாம இப்ப உறுதிப்பட்ட சொல்ல முடியாது. அதனால ஏன் அந்த சந்தேகம் வருது? ஏன்னு சொன்னா புதிய கட்சிங்க, அதுக்கு எந்த அளவுக்கு மற்ற கட்சிகள்லேருந்து வாக்குகள் பிரிஞ்சு இருக்கு, எந்த அளவுக்கு மக்கள் வந்து அதை திமுகவுக்கு மாற்றாக ஏற்பட்டு, அதாவது அது ஒரு தீய சக்தின்னு அவர் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அதிமுகவை கூட பின்னுக்கு தள்ளிட்டாரு. அவர் என்ன ஒரு நெரேட்டிவை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாருன்னா இன்னைக்கு அதிமுகவில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஏன்னா திமுகவை வீழ்த்தணும், குடும்ப அரசியலுக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அதை மாற்றக்கூடிய வல்லமை உள்ள கட்சியாக இன்றைக்கு தாவேகா தான் இருக்குது. இவர் வந்து 10 தோல்வி பட்டுட்டாரு, இவரால் பண்ண முடியல, பல முறை இவர் ட்ரை பண்ணாரு, நடக்கலை, இவர் புதுசாக வந்திருக்காரு, இவர் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒன்று. அடுத்தது ஒரே ஒரு, இப்போ வழக்கமாக தேர்தல்களில்
ஒரு 20லேருந்து 25% ஓட்டு போடவே வரமாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த 2 கட்சி மேலே அலுப்பு சலிப்பு இருந்தது. இன்றைக்கி அவங்க வந்து கணிசமான அளவுக்கு வந்திருக்காங்க வாக்குப்பதிவு. இந்த ஓட்டு வந்து திமுக ஓட்டு இல்லை, அண்ணா திமுக ஓட்டு இல்லை அப்படின்னா அவங்க வந்து போட்டிருப்பாங்களே. நாம் தமிழர் ஓட்டம் இல்லை, ஏன்னா அவங்களாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. இவங்க போனதே வர்றதே கிடையாது. அப்போ விஜய் வந்ததால் அது ஒரு 20% இல்லை 15% அவங்க புதுசாக, அதான் அவங்க வந்து புதிய வாக்காளரில் இருக்காங்க, ஆனால் ஓட்டு போடுறதில்ல, விரக்தியில். அப்போ அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க. அப்போ கூட்டி கழித்து பார்த்தால் அவர் முதன்மையான கட்சியாக தமிழகத்திலே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மதிவாணன் சார், ஒரு சில வரிகளில் சொல்லுங்கள் சார். சார், இது வந்து ஒரு ஜென்ரல் ரெப்ரசன்டேஷனாக எடுத்துக்க முடியாதுங்க. சமூக ஊடகங்களை பயன்படுத்துவர்களில் கருத்து தான் இது. ஏன்னா நம்ம மக்களில் பெரும்பகுதி இதை பயன்படுத்துறதில்ல. ஆனாலும் இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, காற்று எந்த திசையில் வீசுகிறது அந்த டைரக்ஷனை இது காட்டுறதா எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நன்றி சார்.